மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பாத்திரமான சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலும் கூட தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் விடுவிக்கப்பட்ட, அவருடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாய் அடக்கி வைக்கப்பட்ட தேவ சமூகத்துல குடும்பமாய் இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை குறித்த மிகுந்த வைராக்கிய வாஞ்சையோடு கூட கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேச போகிறார். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது 6வது வார்த்தை. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். ஹல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது 6வது வார்த்தையானது, மோசே என்கிற தேவ மனுஷன் தனக்கு தேவனால் ஒப்புவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுதே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை அன்று அவரோடு கூட பயணம் செய்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பொருத்தமாய் இருந்ததோ அப்படியே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தேவனுடைய ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படி குடியிருப்பின் எல்லைகள் நியமிக்கப்பட்டு தாவரங்களிலே நம்மை குடியிருக்க பண்ணியிருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் அடையாளங்களாய் இருக்கிறோம். அன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த வார்த்தைக்கு அடையாளங்களாய் இருந்தார்களோ அப்படியே இன்று உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். அன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையானது கற்பித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கட்டளைகளும் நியாயங்களும் கொடுக்கப்பட்டது. அதே கட்டளைகளும் அதே நியாயங்களும் இன்றைக்கு வேத புஸ்தகத்தின் வடிவிலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எவர்கள் எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அதுதான் தேவ நியாயம் என்று சொல்லி வேதாகமத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். அப்படியே பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, கிருபையாய் உங்களுடைய சொந்த மொழியிலே உங்களுக்கு கட்டளைகளும் நியாயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் தேவ ஞானமாயிருக்கிறது. இதை அறிந்து இதை உணர்ந்து அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்பதற்கு இந்த வேத புஸ்தகமானது என்னுடைய கரங்களிலே அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறிந்து கர்த்தருக்கு பயந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி நடப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாழ்த்தும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் தான் ஞானம் உள்ள ஜனங்கள், இவர்கள் தான் புத்தி உள்ள ஜனங்கள். சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், இவர்கள் ஞானமுள்ள ஜாதியா இருக்கிறார்கள், இவர்கள் புத்தி உள்ள ஜாதியா இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் உலக பிரகாரமாய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தார். ஒரு நாளிலே அவர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர் சொன்ன சாட்சியானது எங்களுடைய இருதயத்தை அதிகமாய் பரவசம் அடைய செய்தது. அவர் சொன்னார்,
நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு தேவ மனுஷன். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை திறந்து வேத வசனங்களை வாசித்து அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். இதுதான் தேவ ஞானம், இதுதான் புத்தி என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். எவ்வளவுதான் படித்த மேதையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை இந்த பூமியில உடையவனா இருந்தாலும், என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வாய் மொழிக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் காத்து கொண்டிருந்தாலும், இந்த ஞானமானது, இந்த புத்தியானது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அப்படிதான் எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளுடைய திருமண காரியத்திற்காக எத்தனையோ வரன்கள் வந்தது. ஒரு வரன் வந்தது, அது என்னுடைய இருதயத்திற்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. அந்த மகனானவன் டாக்டர் படிப்பை முடித்திருக்கிறான். குடும்பம் ஸ்தானமானது உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆனந்த சந்தோஷமுடன் அந்த வரனை நான் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு கடந்து போனேன். அது அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல வைத்து என்னுடைய கரங்களை கூப்பி முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல நான் ஞானத்தை கேட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை தான் ஞானம் அல்லவா? உம்முடைய அனந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீராக. என்னுடைய மகளுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி என்னோடு கூட பேசுவீராக என்று சொல்லி நான் கேட்டு அப்படியே நான் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேச தொடங்கினார். உன்னுடைய பார்வைக்கு ஒருவேளை இந்த வரனானது மிகுந்த மேன்மை உள்ளதா இருக்கும். நாட்கள் வரும், இந்த வரனை உன்னுடைய உலக பிரகாரமான அந்தஸ்துக்காக நீ தெரிந்தெடுத்து உன்னுடைய மகளுக்கு நீ முடித்து வைப்பாய் என்றால், வரும் நாட்களிலே இந்த மகன் ஆனவன் அதிகமாய் படித்து சைக் நிலைக்கு போகக்கூடியவனாய் மாறுவான். இந்த வரனானது உன்னுடைய மகளுக்கு பொருத்தமானது அல்ல என்று சொன்னான். இந்த வார்த்தையை அந்த தேவ மனுஷன் கேட்டு அறிந்த பொழுது அவருடைய இருதயம் நொறுங்குண்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனுஷனாய் இருந்திருப்பேன் என்றால், உலக பிரகாரமான இந்த ஆஸ்தியுடைய, இந்த படிப்பு அறிவு உடைய, இந்த அந்தஸ்துடைய இந்த குடும்பத்தினுடைய மகளுக்கு நான் தெரிந்தெடுத்திருப்பேனே, என்னுடைய மகளை நான் பாலும் கிணற்றிலே தள்ளியிருப்பேனே என்று சொல்லி முழங்காலிலே நின்று தேம்பி தேம்பி அழுதார். வேத புஸ்தகத்தை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டே வார்த்தையின் மூலமாய், ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுக்கிற அந்த ஞானத்திற்காக வேத புஸ்தகத்தை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டே வார்த்தையின் மூலமாய், ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுக்கிற அந்த ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும்படி இதனால் உண்டாகிற தேவ ஞானத்தினால் என்னை நிரப்பி என்னுடைய மகளுடைய வருங்காலத்தை எனக்கு நீர் வெளிப்படுத்தினீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்து, இந்த வரன் தான் உங்களுடைய மகளுக்கு மிகவும் சூட்டபிளானது என்று சொன்ன பொழுதே அந்த தேவ மனுஷனானவர் தேவ ஞானத்தை தனிமையிலே ஜெபத்திலே பெற்றுக்கொண்டவரை அந்த வரனை தன்னுடைய கரங்களிலே இருந்து அந்த புரோக்கர் இடத்துல கொடுத்து இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த புரோக்கருக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டானது. அந்த புரோக்கருடைய வாயிலிருந்து சில கோபமான வார்த்தைகள் புறப்பட்டு வந்து அவர் அப்படியே அந்த ஆபீஸ் அறையை விட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பிரியமானவர்களே, அந்த தேவ மனுஷன் தேவ சமூகத்துல காத்திருந்தார். கர்த்தருடைய வேலை வந்தது. அந்த மகளுக்கு மிக அருமையாய் நேர்த்தியாய் தேவனுடைய திட்டத்தின்படி அருமையாய் திருமண காரியத்தை தேவனே இறங்கி வந்து நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்க கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தங்கச்சி, உன்னுடைய வருங்காலத்தை உன்னுடைய விருப்பத்தின்படி நிர்ணயித்துக் கொள்வதற்கு உன்னை நீ ஒப்புக்கொடாமல் இப்பொழுதே தேவ சமூகத்துக்கு கடந்து போ. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் உன்னோடு கூட தெளிவாய் பேசுவார். உன்னுடைய வாழ்க்கையை அவரே இறங்கி வந்து அமைத்து கொடுப்பதற்கு இன்றைக்கு விருப்பம் உள்ளவராய் உன்னுடைய எல்லைக்குள்ளாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது 11வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் பொழுது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். குடும்பமாய் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்பொழுதே தேவ சமூகத்துக்கு கடந்து போய் இந்த ஞானமானது
உங்கள் இருதயத்தில் பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவானதே உங்க ஆத்துமாவுக்கு இன்பமாய் மாறும்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சகல மனுஷனுடைய கண்ணிகளிலிருந்து உங்களுடைய குடும்பமானது விடுவிக்கப்பட்டு வேலி அடைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா இருக்கிறது. உள்ளத்தினாலத்திலிருந்து தேவன் விரும்புகிற நல் யோசனையானது எழும்பி வரும். அந்த யோசனையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் செவ்வையான பாதையிலே கடந்து போய் குடும்பமாய் வேலி அடைக்கப்பட்டு காப்பாற்றப்படுவீர்கள். இணைந்து ஏகோபித்து நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஒரு உன்னத தேவ வல்லமையானது, உன்னத தேவ அபிஷேகமானது நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொண்டு இந்த நாளிலே நம்மை ஜெயமாய் நடத்த போகிறது. கண்களை மூடினவர்களாக என் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, வேதத்தை வாசிக்க வேண்டும், அதன் மூலமாய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நல் யோசனையினால் நிரப்பப்பட வேண்டும். இதனால் அநேக பிரச்சனைகளுக்கு இவர்களுடைய கால்களானது விடுவிக்கப்பட்டு நீங்களாக்கப்பட்டு செவ்வையான பாதையிலே நடந்து போக வேண்டும் என்கிற ஆசையானது ராஜா ஒவ்வொருவருக்குள்ளாயப்பா இப்பொழுது ஊற்றப்படும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷித்த விதமாய் வாலிப பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. முக்கியமான தீர்மானம் இந்த நாளிலே நாங்கள் எடுக்க வேண்டுமே என்று சொல்லி சஞ்சலத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் உண்டு. அவர்கள் இப்பொழுதே முழங்காலிலே நிற்கட்டும். வேதத்தை எடுத்து வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே, பிரச்சனைகளில் இருந்து முற்றிலுமாய் விடுவிக்கப்படுவதற்கு ஒரு விசேஷத்த ஞானத்தின் ஆவிய, ஞானத்தின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்குள்ள நீர் ஊற்றும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. பேதைகளாயிருந்து திசை கெட்டு போன நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஞானத்தை ஊற்றி இந்த நாளிலே இவர்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு தேவரீர் தம்முடைய கிருபையை இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள கொடுத்த நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை முடிசூட்டி அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் கனப்படுத்தினீர் அல்லவா, அப்படியே தம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் ராஜா நீர் கனப்படுத்த போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Finding the Lost Mission. அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் தமிழகத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் திருச்சபை மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இடங்களில் மிஷனரி திருச்சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை நடத்தி வருகிறோம். மேலும் ஒரிசா மாநிலத்தில் நவரங்பூர் மற்றும் கந்தமார் ஆகிய மாவட்டங்களில் பூர்வீக ஆதிவாசி வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்களின் சொந்த வேதாகம கல்லூரியில் சேர்த்து பயிற்றுவித்து அவர்களுடைய சொந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறோம். அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் சபையில்லாத இடங்களில் திருச்சபைகள் எழுப்பப்பட்டும் வருகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடியிலும் மதுரை மாவட்டத்திலும் சுமார் 107 கிராமங்களில் உள்ள 10,000 பிள்ளைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தும் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை நடத்தி வரும் இந்த அன்பான ஊழியங்களை உங்கள் ஜெபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி இதை ஆதரிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் 3/660 சிதம்பரம் நகர், சாத்தூர் 3, தென்னிந்தியா. செல்போன் 9443740802,
9442161736. இமெயில் raj777 india@yahoo.co.in. Our website www.holyspiritministries.in.